நினைவுகளும் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த நாளில் எப்படி இருக்கிறது, ஆண்டுடைய வழிகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கணும். 9ஆம் வசனம் சொல்றார், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய நினைவுகளை குறித்து சொல்லப்படுகிறது. நம்ம எப்பொழுதும் நம்முடைய நினைவுகள், நம்முடைய வழிகள் எல்லாம் ஒரு குறுக்கமாகத்தான் இருக்கும். ஆனால் இங்கே அதனால தான் 8வது வசனம் சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சொல்லிட்டு அடுத்தல சொல்றார், பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு, வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, இந்த பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும், உங்களுடைய வழியை பார்க்கிலும் என் வழி, உங்கள் நினைவுகளை பார்க்கிறோம் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. நம்முடைய நினைவுகள் எல்லாம் அதாவது ஒரு கொஞ்சமாக இருக்கும், நம்முடைய நினைவுகள் வேறு விதமாக இருக்கும், நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும். ஆனால் கர்த்தர் தான் சொல்றார், உங்களதை விட என்னுடைய நினைவு வேறு விதமானது. நம்ம ஒரு லெவலில் நம்ம யோசிப்போம், ஆனால் ஆண்டவர் நம்மை நினைக்கிற விதமே வேறு. இந்த நாட்களில் நம்ம உலகத்தினுடைய காரியங்களில் நம்ம பெரிய மேன்மையாக, ஆனால் ஆண்டவர் உன்னதத்தினுடைய மேன்மை. நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறத பற்றி நம்ம யோசிப்போம், ஆனால் ஆண்டவருடைய யோசனை பாருங்கள், இனி வரும் உலகங்கள், இனி வரக்கூடிய வாழ்க்கை குறித்து, நித்திய வாழ்க்கை குறித்து அவருடைய எண்ணம். நம்ம இம்மைக்காக மாத்திரம் அவர் சொல்லுவோம், ஆனால் அவர் நம்மகிட்ட தேடி வந்தது, நம்மளை தேடி வந்தது எதுக்குன்னா மறுமையினுடைய பெரிய வாழ்க்கைக்காக. இன்றைக்கு நமக்கு தேவைக்காக ஆண்டவர் சேர்ந்து கொள்ளணும். அவர் அப்படி இல்லை, அவர் என்றென்றைக்கும் நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அவருடைய நினைவுகளை பாருங்களேன் ஒரு நிமிஷம். ஆண்டவர் அதான் சொல்றாரு, உங்க வழி என் வழி கிடையாது, உங்க நினைவு என் நினைவு கிடையாது, அதை பார்க்கிலும் மேலானது என்று சொல்லி சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்கிறத விட அதிகமாக செய்கிறாங்க. ஆகவே தான் எபேசியர் 3:20 பார்க்குறோம், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிற ஆண்டவர் என்று சொல்லி. மத்தேயு 6:33 நாம் பார்க்குறோம், அது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைப்பதை விட அதிகமாய் நமக்கு செய்ய நினைக்கிற ஆண்டவர், பெரிய காரியங்களை செய்யணும்னு நினைக்கிற ஆண்டவர். அந்த ஆண்டவருடைய நினைவுகள் எவ்வளவு பெரிய நினைவு பாருங்க. நான் சொன்ன கொஞ்ச காரியங்கள் நாம் இம்மைக்கு மட்டும் நம்ம பார்ப்போம், ஆனால் அவருடைய மறுமை என்றென்றும் அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை, இப்படி பெரிய நினைவுகளை கொண்டவர். அண்ட சராசரத்தையும் படைத்த தெய்வத்துடைய பெரிய நினைவு பாருங்க. நம்ம ஆண்டவர் கிட்ட போகணும்னு நினைக்கிறோம். அவர் சொல்றாரு, இல்லை நான் உனக்கு உள்ளவே வாசம் பண்ண விரும்புகிறேன், நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிற ஆண்டவர் யாரு? அண்ட சராசரத்தை படைத்த தேவன். ஆகவே வசனம் சொல்கிறது, அவர் உங்களுடனே கூட இருந்து அவர் உங்களுக்குள்ளே இருப்பதனாலே நீங்கள் அவரை அறிவீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்கிறது. கர்த்தருக்கு மகிமை. எவ்வளவு பெரிய மேலான நினைவுகள் ஆண்டவருடைய நினைவுகள் பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம பரலோகம் போனா போதும் அப்படின்னு நம்ம யோசிப்போம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனும் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல அவனு என்னோடு கூட என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி நான் அருள் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம பக்கத்தில் போனால் போதும், ஆண்டவரை பார்த்தா போதும் அப்படின்னு அவர் இல்லை, என் பக்கத்திலேயே பரலோகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மேம்பட்டாட்டும். நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே இந்த உலகத்தில் நீர் என்னை ஆண்டு கொள்ளும் என்று சொல்லி நம்ம அவரை ஆள சொல்லி நம்ம விட்டு கொடுப்போம். அங்கே அவர் சொல்றாரு, ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, அவருடைய ஊழியக்காரர்கள் என்றென்றும் அவரோடு கூட சதா காலங்களிலும் ஆளுகை செய்வார்கள் என்று சொல்லி அவர் நம்ம மேலே பட்ட மேன்மையான எண்ணம் பாருங்க. மனுஷனை படைச்ச உடனே சொன்ன, நீ ஆண்டுகொள், இந்த பூமியெல்லாம் கீழ்ப்படுத்தி நீ இதெல்லாம் ஆண்டுகொள் அப்படின்னு சொன்னவர் மேலான எண்ணம் கொண்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நாமும் கூட இன்றைக்கு நீங்கள் இருக்கிறதை காட்டிலும் இன்னும் அதிகமாகவே செய்ய விரும்புகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்கு பண்ணினவர் அப்படியே நமக்கு செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி
அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நாம் குறைவான எண்ணங்கள் கொண்டவர்கள். நம்முடைய நினைவுகள் சின்னது நினைவாக இருக்கும், ஆனால் ஆண்டவருடைய நினைவு மிகப்பெரிய ஒரு நினைவாக இருக்கும். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி இங்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இன்றைக்கும் நீங்கள் நினைச்சதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். உங்களுடைய நினைவுகளை காட்டிலும் மேலான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நடக்கலை அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் சோர்ந்து போயிருப்பீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அதை விட பெருசாக அவங்களுக்கு செய்கிற தேவன் அவர். அதை விட மேன்மையான காரியங்களை செய்ய விரும்புகிற தேவன் அவர். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நான் தப்பிச்சா போதும் அப்படின்னு நினைச்சாரு. சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்தா போதும்ப்பா, நீ தயவு செய்து நீ விடுதலையானவன போய் என்னை பற்றி சொல்லுப்பா அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் பாருங்க, ஆண்டவர் விடுதலை மாத்திரமல்ல, நீ அந்த தேசத்திலே ராஜாவுக்கும் கூட மேலாக உயர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி யோசேப்பினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயர்வை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு ஆண்டவர், நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு உங்கள் நெருக்கடி சூழ்நிலைகள், உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் கூட கர்த்தர் மாற்றி அமைத்து மேலான காரியங்களை செய்வார். மேலான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் அதை செய்து ஆசீர்வதிப்பார். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறபடியே, ஆண்டுடைய வார்த்தையின் படி நம்முடைய நினைவுகளை விட அவருடைய நினைவு மேலானது. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்கிற தேவன் உயர்வான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.